சேச்சே 99 கிடையாது, நம்ம ஆர்பி சௌத்ரி அவர்களுடைய தயாரிப்பில் 99வது படம் தான் நம்ம விஷால் அவர்கள் இயக்க போறாங்க. அதை தான் பார்க்க போறோம். என்னப்பா சொல்ற, விஷால் இயக்குறாரா? பொறுங்க, என்ன விஷயம்னு நான் சொல்றேன். ஈட்டி அப்படின்ற ஒரு படம் வந்தது. இந்த படத்தை இயக்குனர் ரவி அரசு அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா விஷால் அவர்களுடைய 35வது படமான இந்த படத்தை இயக்குறாங்க. இந்த படத்துக்கு மகுடம் அப்படின்னும் பேர் வச்சிருக்காங்க. ஆனா என்னவோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரவி அரசு அப்பப்பதான் வந்து இயக்குறாரு, முழுக்க முழுக்க நம்ம விஷால் அவர்கள் தான் இயக்குறாரு அப்படிங்கிற ஒரு டாக் சினிமா வட்டாரங்களா போயிட்டு இருந்தது. அதுக்கான போட்டோஸும் சரி வீடியோஸும் சரி தொடர்ந்து வைரல் ஆயிட்டு இருக்கு சோசியல் மீடியால. நேரா பாத்துட்டே இருங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு. சார்ஜ் பாருங்க, இல்லங்க நான் சொல்றேங்க, நீங்க எதுவும் பேசாதீங்க. சுரேஷ் அப்படி இப்படி பாருங்க, அப்படி இப்படி பாருங்க, அப்படின்னு ஒருத்தர் பாருங்க, பாத்துக்கோங்க 2 பேரும். அப்படி பாருங்க, இப்ப லெஃப்ட் ரைட் ரா, இப்படி அழகா ரைட் ரா. இப்போ அவன் இல்லன்னு தெரிஞ்சு போச்சு, ஷாக். ஃபார்வர்டு கட்டிங் ஒன் மோர். விஷால் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில காட்சிகள் தான் இயக்குனாங்க. ஏற்கனவே ரவி அரசு அவர்களுக்கும் விஷால் அவர்களுக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் இருக்கு. அதனால ரவி அரசு பார்த்தீங்கன்னா இந்த படத்துல இருந்து கொஞ்சம் வெளியே இருந்தாங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் கண்டினியூ பண்ணிட்டு இந்த படத்தோட ஷூட்டிங் எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருந்ததுன்னு தான் நம்ம கேள்விப்பட்டோம். ஆனா இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா ரவி அரசு இந்த படத்துல இருந்து முழுசா விலகிட்டதாகவும் நம்ம விஷால் அவர்களே முழுக்க டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயமும் பரவிக்கிட்டு இருக்கு. படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த படத்துக்கான ப்ரீ ரிலீஸ்